வணக்கம். நீங்க அனுப்புன அந்த நிஃப்டி 50 பகுப்பாய்வை பார்த்தேன். ஜனவரி 28, 2026க்கான ஒரு டீடைல்டான ட்ரேடிங் பிளான் அது. அதாவது ஒரு லாங் வீக்கெண்டுக்கு அப்புறம் ஜனவரி 27ஆம் தேதி மார்க்கெட் நல்ல ஒரு கம்பேக் கொடுத்திருக்கு. ஆனா உங்க நோட்ஸ் சொல்ற மாதிரி இப்போ அது ஒரு முக்கியமான சப்ளை ஜோனுக்குள்ள நுழைஞ்சிருக்கு. அதனால அடுத்த நாள் ரொம்ப ஒரு தீர்மானமான நாளா இருக்க போதுன்னு தோணுது. சரி, இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம். இந்த நம்பர்ஸ், இந்த லெவல்ஸ் எல்லாம் என்ன கதை சொல்லுதுன்னு புரிஞ்சுக்கிட்டு, ஜனவரி 28ஆம் தேதிக்கு ஒரு தெளிவான செயல்படுத்தக்கூடிய திட்டத்தை உருவாக்குறதா நம்ம நோக்கம். ரீபவுண்ட் இருந்தாலும் அத ஒரு வெற்றின்னு முழுசா சொல்லிட முடியாது. மார்க்கெட் இதுக்கு முன்னாடி பல தடவை சேல்ஸ் பிரஷர் வந்த ஒரு ஏரியாக்குள்ள இப்ப நுழைஞ்சிருக்கு. இது எப்படின்னா கிட்டத்தட்ட எதிரினியோட கோட்டைக்குள்ள நம்ம போன மாதிரி. ஓஹோ. அதனால புல்ஸ்க்கும் பியர்ஸ்க்கும் நடுவுல ஒரு பெரிய போராட்டத்துக்கான களம் ரெடி ஆயிடுச்சு. உங்க குறிப்புகள்ல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. மார்க்கெட்டோட கட்டமைப்பு, அதாவது ஸ்ட்ரக்சர் பாசிட்டிவா மாறியிருக்கு. ஆனா அந்த மாற்றத்தை மார்க்கெட் இன்னும் முழுசா ஏத்துக்கல. இந்த ஒரு வரிதான் அன்றைய நாளோட மொத்த கதையும் சொல்லுது. அப்போ சரி, முதல்ல அந்த போர்க்களத்தை சரியா வரையறுத்துடலாம். உங்க குறிப்புகள்ல இருக்கிற அந்த முக்கியமான நிலைகளை ஒரு மேப் மாதிரி பார்க்கலாம். முதல்ல புல்ஸோட முதல் தடைக்கல் முந்தின நாள் உச்சம், அதாவது PDH. அது 25,246ல இருக்கு. அதுக்கு கொஞ்சம் கீழே வேல்யூ ஏரியா ஹை VAH 25,181. இது ஒரு டைட்டான ரெசிஸ்டன்ஸ் ஜோன் மாதிரி தெரியுதே. ஆமா, அது வெறும் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இல்ல. அது ஒரு சைக்கலாஜிக்கல் கோடு. போன தடவை இந்த இடத்துக்கு வந்தப்போ லாபம் பார்த்தவங்க வித்தாங்க, நஷ்டத்துல இருந்தவங்க அவங்க வாங்கின விலை வந்ததும் வெளியேறினாங்க. அந்த மெமரிஸ் இன்னும் மார்க்கெட்ல இருக்கும். அதனால 25,246 தாண்டறதுங்கிறது வெறும் டெக்னிக்கல் மூவ் இல்ல. அது மார்க்கெட்டோட மனநிலைய மாத்துறதுக்கான ஒரு முயற்சி. அந்த பழைய நினைவுகளை உடைச்சு புல்ஸ் புதுசா வாங்குறவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கணும். புரியுது. சரி, இப்போ அந்த போர்க்களத்தோட சென்டர் பாயிண்ட்டுக்கு வருவோம். பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், அதாவது POC. அது 25,096ல இருக்கு. உங்க குறிப்புகள்ல இதை ஒரு காந்தம்னு சொல்லியிருந்தீங்க. அந்த கம்பேரிசன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது வெறும் கம்பேரிசன் இல்ல, உண்மையிலேயே அது அப்படிதான் வேலை செய்யும். POCங்கிறது முந்தின நாள்ல அதிகமான வால்யூம் ட்ரேட் ஆன இடம். ஓகே. அதாவது மார்க்கெட்ல இருக்கிற பெரும்பாலான பேர் ஏத்துக்கிட்ட ஒரு ஃபேர் பிரைஸ் அது. அதனால விலை மேல போனாலும் சரி, கீழே போனாலும் சரி, அது மறுபடியும் அந்த பேலன்ஸ் பாயிண்ட்டுக்கு வர முயற்சி பண்ணும். ஒரு கிராவிட்டி மாதிரி. ஆமா. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த POC முந்தின நாள் 25,058ல இருந்து 25,096க்கு மேல வந்திருக்கு. ஆமா, அதை கவனிச்சேன். இது பார்க்கறதுக்கு ஒரு சின்ன மூவ் மாதிரி தெரியுது. ஆனா இதுக்குள்ள பெரிய அர்த்தம் இருக்கா? நிச்சயமா. இது ஒரு ரொம்ப முக்கியமான இன்டர்னல் சைன். அதாவது முந்தின நாள் 25,508 ஒரு ஃபேர் பிரைஸா ஏத்துக்கிட்ட பெரிய கைகள் இப்போ 25,096 ஏத்துக்க தயாரா இருக்காங்க. அவங்க மெதுவா மார்க்கெட்டோட பேஸ மேல கொண்டு போறாங்க. இது வாங்குறவங்களோட நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகுதுன்னு காட்டுது. ஓஹோ. ஆனா இது போர் ஆரம்பிக்கிறதுக்கான அறிகுறிதான். போர்ல ஜெயிச்சிட்டோன்னு அர்த்தம் இல்ல. புரியுது புரியுது. சரி, இப்போ புல்ஸோட கடைசி பாதுகாப்பு கோட்டா வேல்யூ ஏரியா லோ VAL 25,050ல இருக்கு. அதுக்கு கீழே முந்தின நாள் லோ PDL 24,932. இந்த 25,050 ஒரு முக்கியமான லைன் மாதிரி தெரியுதே. அதுதான் ஒரு மாதிரி பார்டர் லைன். அந்த லெவலுக்கு மேல இருக்கிற வரைக்கும் ஜனவரி 27ல வாங்குறவங்க எல்லாம் நிம்மதியா இருப்பாங்க. ஒருவேளை அது உடைஞ்சிடுச்சுன்னா அவங்களோட நம்பிக்கை உடைய ஆரம்பிக்கும். அப்புறம் அது ஒரு செயின் ரியாக்ஷனை ஸ்டார்ட் பண்ணிடும். லாபத்துல இருக்கிறவங்க விற்பாங்க, டவுட்ல இருக்கிறவங்க வெளியே போவாங்க, பியர்ஸ் தைரியமா உள்ள வருவாங்க. அதனால 25,050ங்கிறது வெறும் சப்போர்ட் இல்ல, அது புல்ஸோட நம்பிக்கையோட அடித்தளம். சூப்பர். அப்போ போர்க்களம் இப்போ ரொம்ப தெளிவா இருக்கு. மேல 25,246ங்கிற கோட்டை, கீழே 25,050ங்கிற பாதுகாப்பு அரண், நடுவுல 25,096ங்கிற பேலன்ஸ் பாயிண்ட். இப்போ இந்த நம்பர்ஸை மனசுல வச்சுக்கிட்டு ஜனவரி 28ல நடக்க வாய்ப்பு இருக்கிற 3 வித்தியாசமான கதைகளை உங்க குறிப்புகள் சொல்லுது. இதுல எதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கோ அதுல இருந்து ஆரம்பிக்கலாமா? சரி, அந்த இழுபறி நிலை, அதாவது சைட்வேஸ் மார்க்கெட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். அதுதான் மார்க்கெட்டோட இயல்பான நடத்தைக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு. உங்க குறிப்புகள் படி 2வது கதைக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு. அதாவது ஒரு இழுபறி நிலை. மார்க்கெட் 25,246 தொட முயற்சி பண்ணோம். ஆனா அங்க செல்லர்ஸ் வர்றதால ரிஜெக்ட் ஆகும்.
அப்புறம் விலை மறுபடியும் வேல்யூ ஏரியாக்குள்ள, அதாவது 25,181க்கும் 25,050க்கும் நடுவுல சுத்திக்கிட்டே இருக்கும். ஆனா எனக்கு ஒரு கேள்வி. முந்தின நாள் அவ்ளோ ஸ்ட்ராங்கா முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் மார்க்கெட் தடுமாறணும்? அந்த வேகம் அப்படியே கண்டினியூ ஆகாதா? இது ஒரு ரொம்ப நல்ல கேள்வி. இதுதான் மார்க்கெட் சைக்காலஜியோட முக்கியமான ஒரு பகுதி. ஒரு நாள் ஃபுல்லா நல்ல ஏறினதுக்கு அப்புறம் 2 விதமான எண்ணங்கள் உருவாகும். ஒன்னு, ஐயோ நேத்து வாங்காம விட்டுட்டோமேன்னு நினைக்கிறவங்க. அவங்க மார்க்கெட் ஓபன் ஆனதும் வாங்க முயற்சி பண்ணுவாங்க. ஆமா, ஃபோமோ. 25,246 ஒரு தெளிவான ரெசிஸ்டன்ஸ். அதனால மார்க்கெட் அங்க போனதும் ப்ராஃபிட் புக்கர்ஸ் ஆதிக்கம் அதிகமா இருக்கும். இது ஒரு இயற்கையான சுவாசம் மாதிரி தான். ஏறின மார்க்கெட் கொஞ்சம் நின்னு மூச்சு வாங்கும். உங்க குறிப்புகள்ல ஒரு வரி இருக்கு. This is rotation back into value, not trend reversal. அதாவது இது மதிப்பு பகுதிக்குள்ள திரும்புறது தானே தவிர போக்கோட மாற்றம் இல்லைன்னு. இந்த வித்தியாசத்தை கொஞ்சம் விளக்க முடியுமா? இது ஒரு ட்ரேடரோட மைண்ட் செட்டை எப்படி பாதிக்கும்? இதுதான் ஒரு அனுபவம் உள்ள ட்ரேடருக்கும் புதுசா வர்றவங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம். 25,144 தொட்டுட்டு மார்க்கெட் கீழே வரும்போது புதுசா வர்றவங்க ஐயோ மார்க்கெட் திரும்பவும் விழ ஆரம்பிச்சிடுச்சுன்னு பயந்து வித்துடுவாங்க. ம், ஆனா அனுபவம் உள்ளவங்க ஓகே மார்க்கெட் ஒரு பேலன்ஸ தேடுதுன்னு புரிஞ்சுக்குவாங்க. ரொட்டேஷனுங்கிறது மார்க்கெட் திசை தெரியாம ஒரு ரேஞ்சுக்குள்ள மேலும் கீழும் போறது, ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட். ட்ரெண்ட் ரிவர்சல்ங்கிறது அப் ட்ரெண்ட்ல இருந்து டவுன் ட்ரெண்டுக்கு முழுசா மாறுறது. 27,246 உடைக்க முடியாம கீழே வர்றது புல்ஸோட தற்காலிக பலவீனம் தான். அது அவங்களோட தோல்வி இல்ல. இந்த தெளிவு இருந்தாலே போதும், தேவையில்லாத பேனிக்ல முடிவெடுக்கிறத தவிர்க்கலாம். அருமை. சரி, இப்ப புல்ஸோட கனவு நினைவாகிற முதல் கதைக்கு வருவோம். அதாவது புல்ஸ் ஜெயிக்கிறது. மார்க்கெட் 25,246க்கு மேல போய் அங்க ஒரு 15-30 நிமிஷம் சஸ்டெயின் ஆச்சுன்னா புல்ஸோட ஆதிக்கம் தொடருதுன்னு அர்த்தம். அடுத்த டார்கெட் 25,300 இருக்கலாம். இந்த நிலை பெறுதல் அல்லது அக்செப்டன்ஸை ஏன் இவ்வளவு முக்கியமா சொல்றீங்க? ஏன்னா மார்க்கெட் ஒரு ஏலம் விடுற இடம். ஒரு விலைய ஒரு செகண்ட் தொடுறதுனா அங்க ஒரே ஒருத்தர் மட்டும் அந்த விலையில வாங்கவோ விற்கவோ தயாரா இருக்காருன்னு அர்த்தம். ஓகே. ஆனா ஒரு பிரைஸ் ரேஞ்சில 15-30 நிமிஷம் ட்ரேட் நடக்குதுன்னா அங்க நூத்துக்கணக்கான ஆயிரக்கணக்கான ட்ரேடர்ஸ் அந்த புது அதிகமான விலைய ஏத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம். அது ஒரு புது பேலன்ஸை உருவாக்குது. மார்க்கெட் ஓகே 25,246 இப்போ ஒரு நல்ல விலை வாங்கலான்னு சொல்லுது. அந்த நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் தான் புதுசா பெரிய இன்வெஸ்டர்ஸ் தைரியமா உள்ள வருவாங்க. அது வரைக்கும் அது ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட்டா இருக்கக்கூட வாய்ப்பு இருக்கு. தெளிவா புரியுது. இப்போ 3வது கதைக்கு வருவோம். புல்ஸோட தோல்வி. மார்க்கெட் 25,050ங்கிற பாதுகாப்பாரனை உடைச்சு கீழே போச்சுன்னா முந்தின நாள் கிடைச்ச பலம் எல்லாம் வீணா போயிடும். இது பியர்ஸ் மறுபடியும் கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கான அறிகுறி. டார்கெட் 24,932. ஒருவேளை இந்த நிலைமை வந்தா ஜனவரி 27ல நடந்த அந்த ரேலியை நாம எப்படி பார்க்கணும்? அத ஒரு புல் டிராப்பா பார்க்கணும். அதாவது காளைப்பொறி. மார்க்கெட் ஏறுற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸை வாங்க வச்சு அப்புறம் பெரிய கைகள் அவங்கள பொறியில சிக்க வச்சிடுவாங்க. 25,050 உடைஞ்சா ஜனவரி 27ல வாங்கினவங்க எல்லாரும் நஷ்டத்துல இருப்பாங்க. ஆமா. ஒரு ட்ரேடர் நஷ்டத்துல இருக்கும்போது அவரோட யோசிக்கிற திறன் குறைஞ்சிடும். விலை இன்னும் கொஞ்சம் மேல வந்தா வித்துடலான்னு வெயிட் பண்ணுவார். ஆனா மார்க்கெட் இன்னும் கீழே போகும்போது ஒரு கட்டத்துல பயத்துல எல்லாத்தையும் வித்துடுவார். இது ஒரு பேனிக் செல்லிங்க தூண்டும். அதனாலதான் 25,050 அவ்வளோ முக்கியம். ஆக 3 தெளிவான கதைகள் நம்மகிட்ட இருக்கு. புல் ஸ்வின், சைட்வேஸ் இல்லனா பியர் ஸ்வின். இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வரோம். இது எல்லாம் வச்சுக்கிட்டு மார்க்கெட் ஓபன் ஆகும்போது நான் என்ன செய்யணும்? உங்க குறிப்புகள் ஒரு பிளேபுக் மாதிரியே இது அழகா சொல்லியிருக்கு. ஆமா, மார்க்கெட்டோட ஓப்பனிங் ஒரு படத்தோட முதல் சீன் மாதிரி. அது அன்னைக்கு நாளோட டோனே செட் பண்ணிடும். அந்த ஓப்பனிங்கை வச்சு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு பிளான் பண்றதுதான் புத்திசாலித்தனம். சரி, மார்க்கெட் மேல ஓபன் ஆனா, அதாவது கேப் அப் ஆகி 25,246க்கு மேல திறந்தா என்ன பண்றது? என்னோட முதல் எண்ணம் மார்க்கெட் ஸ்ட்ராங்கா இருக்கு, வாங்கணும் தான் இருக்கும். ஆனா உங்க குறிப்பு இது ஒரு பொறின்னு எச்சரிக்குது. ஏன் அப்படி? இது ஒரு ரொம்ப பொதுவான சைக்காலஜிக்கல் ட்ராப். ஒரு பெரிய கேப் அப் 2 காரணத்தால நடக்கும். ஒன்னு, முந்தின நாள் வாங்க தவறுனவங்க, அதாவது ஃபோமோல இருக்கிறவங்க அவசரத்துல வாங்குறது. 2, மார்க்கெட் விழும்னு ஷார்ட் பண்ணவங்க பயத்துல அவங்க பொசிஷனை க்ளோஸ் பண்றது. அதுக்கு பேரு ஷார்ட் கவரிங். இந்த ரெண்டுமே ஒரு தற்காலிகமான வீக்கான பையிங் பிரஷரை உருவாக்கும். ஓகே. உண்மையான பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ்
மார்க்கெட் அந்த அதிகமான விலையை ஏத்துக்குதான்னு பார்க்க வெயிட் பண்ணுவாங்க. அந்த ஆரம்ப வேகம் குறைஞ்சதும் அவங்க விற்க ஆரம்பிச்சா விலை வேகமா கீழே வரும். இததான் கேப் அப் ஃபேட்னு சொல்லுவோம். அதனால கேப் அப் ஆனதும் வாங்குறத விட விலை அந்த லெவலை மதிக்குதான்னு பார்த்து முடிவெடுக்கிறது தான் நல்லது. அடுத்தது மார்க்கெட் சமமா திறந்தா, அதாவது 25,181க்கும் 25,246க்கும் நடுவுல, இது ஒரு கன்ஃபியூஸ்ட் ஓப்பனிங், டைரக்ஷன் கிளியரா இல்ல. இங்க எப்படி ட்ரேட் பண்றது? ஒரு பெரிய மூவுக்காக வெயிட் பண்ணணுமா? நிச்சயமா கூடாது. மார்க்கெட் ஒரு ரேஞ்சுக்குள்ள இருக்கும்போது நம்ம பெரிய டார்கெட் வச்சா ஏமாற்றம் தான் மிஞ்சும். இது ஒரு டெஸ்ட் மேட்ச் மாதிரி, பொறுமையா ஆடணும். மேல் எல்லையான 25,246 பக்கத்துல விற்க சான்ஸ் தேடலாம். கீழ் எல்லையான 25,050க்கும் 25,096க்கும் வாங்க சான்ஸ் தேடலாம். இதை ஸ்கேல்பிங்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன லாபத்தை எடுத்துட்டு வெளியே வந்துடணும். மார்க்கெட் ஒரு டைரக்ஷனை முடிவு பண்ற வரைக்கும் பெரிய பெட் கட்டுறது புத்திசாலித்தனம் இல்ல, பொறுமைதான் முக்கியம். ஆமா. சரி, கடைசியா மார்க்கெட் கீழே ஓப்பன் ஆனா, அதாவது கேப் டவுன் ஆகி 25,050க்கு கீழே, இது பியர்ஸ்க்கு சாதகமான நிலைமை. சரிவு தொடர வாய்ப்பு இருக்கு. ஆனா உங்க குறிப்புல ஒரு வார்னிங் இருக்கு. மார்க்கெட் மறுபடி 25,050க்கு மேல வர முயற்சி பண்ணா அது உண்மையான ரீபவுண்டா இருக்காது, ஷார்ட் கவரிங்கா இருக்கதான் அதிக வாய்ப்பு இருக்குன்னு. இது எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க. மார்க்கெட் கேப் டவுன் ஆகும்போது ஏற்கனவே ஷார்ட் பண்ணவங்க நல்ல லாபத்துல இருப்பாங்க. விலை 25,050ங்கிற பழைய சப்போர்ட் லெவலை நோக்கி மறுபடியும் வரும்போது அவங்க லாபத்தை புக் பண்ண நினைப்பாங்க. சரி, ஷார்ட் பண்ணோவ லாபத்தை புக் பண்ணணும்னா அவங்க வாங்கணும். இந்த பையிங் பிரஷர் விலையை தற்காலிகமா மேல தூக்கும். இத பார்த்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைச்சு புதுசா செல்லர் வாங்குவாங்க. ஆனா அந்த ஷார்ட் கவரிங் முடிஞ்சதும் உண்மையான செல்லர்ஸ் மறுபடியும் உள்ள வருவாங்க. விலை திரும்பவும் சரிய ஆரம்பிக்கும். அதனால 25,050க்கு கீழே ஓப்பன் ஆகி மறுபடியும் மேல வந்தா அது வாங்குறதுக்கான சிக்னல் இல்ல, விற்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பா கூட அமையலாம். இந்த முழு பிளான்லயும் எனக்கு ரொம்ப ஆழமா பதிஞ்ச ஒரு வரி இருக்கு. உங்க குறிப்புகள்ல இருக்கிற ஒரு கோல்டன் ரூல். முதல் 30 நிமிடங்கள் அன்றைய தினத்தை தீர்மானிக்கும். சந்தை திறந்தவுடன் வர்த்தகம் செய்யாதீர்கள். விலை ஒரு நிலையை ஏற்றுக்கொள்கிறதா அல்லது நிராகரிக்கிறதா என்பதை பார்த்து வர்த்தகம் செய்யுங்கள். இது கேட்கறதுக்கு சிம்பிளா இருந்தாலும் இதை ஃபாலோ பண்றதா ரொம்ப கஷ்டம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ரூல். ஏன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆன முதல் சில நிமிடங்கள் ஒரு இமோஷனல் போர்க்களம். அங்க லாஜிக்கு இடமே இருக்காது. வேகம் அதிகமா இருக்கும், வாலட்டிலிட்டி அதிகமா இருக்கும். அந்த நேரத்துல இமோஷனலாயி எடுக்கிற முடிவுகள் பெரும்பாலும் தப்பாதான் முடியும். கரெக்ட். ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் அந்த ஆரம்ப புயல் ஓயற வரைக்கும் காத்திருப்பார். மார்க்கெட் அதோட உண்மையான நோக்கத்தை காட்டுறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்பார். விலை ஒரு முக்கியமான லெவலை உடைச்சு அங்க நிக்கிதா, அதாவது அக்செப்டன்ஸ், இல்ல அந்த லெவலை தொட்டுட்டு திரும்புதா, அதாவது ரிஜெக்ஷன், இத பொறுமையா கவனிப்பார். இந்த ஒரு டிசிப்ளினை ஃபாலோ பண்ணாலே பாதி தப்புகளை தவிர்த்துடலாம். அப்போ இந்த விரிவான அலசல்ல இருந்து ஜனவரி 28ஆம் தேதிக்கான இறுதிச் செய்திகளை தொகுத்துக்கலாம். உங்க கவனத்தை சிதறடிக்காம 3 முக்கியமான பாயிண்ட்ஸ்ல மட்டும் கவனம் செலுத்தணும். 1, 25,246. இதுதான் முடிவெடுக்கும் கோடு, டிசிஷன் லைன். புல்ஸோட பலம் இங்கதான் டெஸ்ட் செய்யப்படும். 2, 25,050. இது காளை கரடி எல்லை, புல் பேர் பவுண்டரி. இது உடைஞ்சா ஆட்டம் பேர்ஸ் பக்கம் திரும்பும். 3, 25,096. இது நம்ம காந்த புள்ளி, மேக்னெட். மார்க்கெட் கன்ஃபியூஷன்ல இருக்கும்போது விலை இங்கதான் இருக்கப்படும். இதுதான் உங்க அன்னைக்கு ட்ரேடிங்கோட கைடா இருக்கணும். ரொம்ப சரியா தொகுத்து சொன்னீங்க. இந்த பிளான் ஜனவரி 28 தேதிக்கு ஒரு நல்ல வழிகாட்டியா இருக்கும். ஆனா இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. அதை நீங்க யோசிக்கணும். இந்த அனாலிசிஸ் எல்லாமே பழைய டேட்டாவை வச்சு நடக்க வாய்ப்பு இருக்கிற விஷயங்களை பத்தினதுதான். இது 100% உறுதியான கணிப்பு கிடையாது. ஒருவேளை நாம எதிர்பார்க்காத ஒரு பெரிய நியூஸ் மார்க்கெட்டை நம்ம போட்டிருக்கிற இந்த எல்லா ரூல்ஸையும் உடைச்சு சுத்தமா புதுசா ஒரு டைரக்ஷன்ல போச்சுன்னா அதை சமாளிக்க உங்க பிளான் என்ன? உங்க கணிப்பு தப்பாகும்போது அந்த தப்பை எவ்வளவு சீக்கிரம் ஏத்துக்கிட்டு சின்ன நஷ்டத்தோட வெளியே வர நீங்க தயாரா இருக்கீங்களா? உண்மையான ட்ரேடிங் திறமைங்கிறது சரியா கணிக்கிறதுல இல்ல, கணிப்பு தப்பாகும்போது வர்ற சேதத்தை கட்டுப்படுத்தி மாற்றங்களுக்கு ஏத்த மாதிரி வேகமா செயல்படுறதுல தான் இருக்கு. அத பத்தி யோசிங்க.